வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் முனைவர் ஆர்கே அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். பார்லிமெண்ட்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இப்போ வெவ்வேறு திசைக்கு போய் கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி, நான் தான் மிகப்பெரிய ஓபிசி, என்னை பார்த்தும் உங்களுக்கு புத்தி வரவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் எல்முருகன், ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராகிய என்னை அன்பிட் அப்படின்னு சொல்றாங்க. இது சாதிய வசை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேம்பெயின் நடக்குது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இதெல்லாம் பாஜகவினுடைய கேம்பெயினுடைய ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதாவது பாஜக தான் மட்டும்தான் மக்களுக்கு நல்ல நலப்பணியாட்ட போறேன், பாக்கி யாருமே எங்களுக்கு மக்களுக்கு யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, எல்லாருமே ஊழல்வாதிகள், அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா? அந்த கட்டமைப்புக்குள்ளால இருந்து இருக்கின்ற விஷயங்கள் தான். பாக்கி இருக்கின்றதெல்லாம் இது ஊழல்வாதிகள் ஒண்ணு. ரெண்டாவது பாக்கி இருக்கிறது எல்லாம் குடும்ப கட்சிகள். மூணாவதாக பாக்கி இருக்கிறவெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களை, பின்பற்றப்பட்டவர்களை மோசமாக நடத்தியவர்கள், நடந்து கொண்டிருப்பவர்கள். இது ஒரு கட்டமைப்பு தான். அதாவது இந்த கட்டமைப்பு எப்படி சாத்தியமாகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஊடகங்கள் மூலியமாக சாத்தியமாகுது. அவர்களுடைய மிகப்பெரிய பணபலமாக சாத்தியமாகுது. பணபலத்தை வைத்துக்கொண்டு நீங்க சோசியல் மீடியா வாங்கிடலாம். அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ட்விட்டர், அதே மாதிரி எக்ஸ் என்று சொல்லுகின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதையும் அதே மாதிரி ஃபேஸ்புக், இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் மிக மிக எளிதாக கண்ட்ரோல் பண்ணி விடலாம். அப்புறம் இது அமலாக்கத்துறை அந்த மாதிரியான ஏஜென்சிஸை வச்சு எல்லாத்தையும் முடக்கி விடலாம், ஏதாச்சும் பிரச்சனை வந்துருது. அப்ப இதனுடைய கட்டமைப்பாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இப்ப முருகன் கொந்தளிக்கக்கூடிய அந்த காரியம் எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஆராசா தமிழகத்தினுடைய பிரச்சனையை எழுப்புகிறார். தமிழகத்துக்கு இன்னமும் நான் இப்பவும் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், இப்பவும் சொல்றேன், சென்னை வெள்ளத்துக்கு சேர்த்து எல்லாமே சேர்த்து ஸ்டேட் எடுக்கக்கூடிய நிதியிலிருந்து 900 கோடி 900 crores இது மட்டும்தான் வந்திருக்கிறது. அதற்கு பிறகு நடந்த தூத்துக்குடியில் நடந்த அவ்வளவு பெரிய கோரமான விஷயம், எத்தனையோ மக்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கே இன்னும் கணக்கெடுக்க முடியாத நிலையில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு மாநிலம் தவிச்சு கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வெள்ள சேதம் வந்த ஒரு இடத்துக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன்னு சொன்னா, 5 பைசா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, இது மத்திய அரசாங்கமா இல்ல பாஜக அரசாங்கமா இல்ல பாஜகவினருக்கு மட்டும் நடக்கின்ற சங் பரிவார் அரசாங்கமான்ற கேள்வி வருது இல்லையா? அந்த ஒரு அடிப்படையில் தான் ராசா பேசி இருக்கிறாரு. இன்னும் ஒவ்வொரு வீட்லீங்க, தூத்துக்குடியில் இருக்கின்ற சிமெண்ட் போட்ட வீடானாலும் சரி, அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் மினிமம் ஒரு 30,000 to 40,000 ரூபாய் சேதம் வந்திருக்கிறது. அது வாஷிங் மிஷின் ஆனாலும் சரி, ஃப்ரிட்ஜ் ஆனாலும் சரி, அதே மாதிரி டிவி ஆனாலும் சரி, இல்ல இந்த சேரு ஆனாலும் சரி, இந்த மாதிரியான எவ்வளவு விஷயங்கள் நஷ்டப்பட்டு அவனுக்கு கிடைக்கிறது என்ன, எவ்வளவு? இப்போ 6,000 ரூபாய் கிடைக்குது. அப்ப 6,000 ரூபாய் வைத்துக் கொண்டு இந்த அரசாங்கம் ஒரு பெரிய ஒரு தம்பட்டம் கோஷம் எல்லாம் போடவில்லை. அதாவது நாங்க பண்றோம் சொல்லிட்டு பாஜக செய்தால் அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் மீடியால அப்படியே ஏதோ இவர்களை விட்டால் ஆள் இல்லை என்று செய்து விடுவார்கள் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதாவது 75 வருஷமாக நடக்காத விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கிறது என்று பேசுவார்கள் இல்லையா? அந்த மாதிரி கிடையாது. அப்ப ராஜாவுடைய கேள்வி இதுதான், தமிழகத்துக்கு ஏன் காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த அளவுக்கு வெள்ள பாதிப்பு இருக்கின்ற இன்னொரு பகுதி இந்தியாவிலேயே அந்த தருணத்தில் இருந்ததில்லை. அப்ப குஜராத்ல வெள்ளம் வந்தா நீங்க 1000 கோடி 5000 கோடின்னு எடுத்து அள்ளி கொடுத்துருவீர்கள். ஒரு நாள் வெள்ளம் நடக்கிறது, 2 நாள்லயே நீங்க 2வது நாளே நீங்க காசு கொடுக்கறது. அதே மாதிரி பிஜேபி ஆளுகின்ற உத்தரப்பிரதேசுக்கு 2.5 லட்சம் கோடியோ ஏதோ ஒதுக்கீடு வருகிறது. பாக்கி இருக்கின்ற சவுத்துல இருக்கின்ற அனைத்து மாநிலங்களையும் சேர்த்து பார்க்கும் போது அதுக்கு நிகராக கிடையாது. யூபியை விட கம்மியாகத்தான் இங்க இருக்கின்ற சவுத் இருக்கின்ற, அதாவது தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளம் எல்லாமே சேர்ந்து இருக்கின்ற அலோகேஷன்ங்கிறது உத்தரப்பிரதேச விட கம்மியா இருக்கின்றது. இதோட பெரிய அவலம் இல்லை. அப்ப இதெல்லாம் கோடிட்டு காமிச்சுதான் ராசா இந்த கேள்வி எழுப்புறார். அப்பதான் எல்முருகன் அதற்கு பதிலளிக்கிறார். நீங்க தவறான தகவலை கொடுக்கின்றீர்கள் என்று அந்த பணியில் அவர் சொல்றாரு. இந்த இவ்வளவு கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஜாபானதுல காலத்தை கணக்கெல்லாம் அவர் கொடுத்தார். அந்த தருணத்தில் தான் நீங்க தமிழகத்துக்கு எதிரான நபரா என்று பாலு கேட்கிறார். அதுதான் தவறாயிடுச்சு. நான் எஸ்சி ஆனதுனால இப்படி பேசுறீங்க, தமிழகத்துக்கு துரோகம் செய்யறது, நான் எஸ்சி ஆனதுனாலதான் இப்படி பேசுறீங்கன்னு சொல்றது நிச்சயமாக அந்த எஸ்சி மக்களும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், தமிழக மக்களும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இனி ஏதாச்சும் நீங்க இந்த ப்ரொபகண்டா ஹிந்தி பெல்ட்ல எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு வேலை அடிபடும், எடுபடும். நிச்சயமாக தமிழ்நாட்டுல நிச்சயமாக எடுபடாது என்று நான் கருதுகிறேன். பட் ஆனா அவங்களுடைய ப்ரொபகண்டா அப்படின்றதுல கண்டினியூஸ் எஃபர்ட்ஸை பார்க்க முடியுது சார். ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் டைரக்டா பிரஸ் அட்ரஸ் பண்ணி நாங்க எல்லா காசும் கொடுத்துட்டோம்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அதற்கப்புறம் மேடை ஒண்ணு அமைத்து கொண்டு அதுல கூட்டல் கணக்கு தப்பா சொன்னாலும் கொடுத்த காசை விட அதிகமா கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு டேட்டா சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு பினான்ஸ் செக்ரட்டரியவே தமிழ் மீடியா ஹவுஸுக்கு அனுப்பி விட்டு எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறாங்க. அப்ப
ஏதோ ஒண்ணு யாருக்கோ ப்ரூவ் பண்ண விரும்புறாங்களா சார்? என்ன நடக்குது சார்? ஏன் இவ்வளவு எஃபர்ட்ஸ் நடக்குது நாங்க எல்லாத்தையும் சரியா தான் செய்யறோம் ப்ரூவ் பண்றதுக்கு? அதாவது இப்ப சில ஊடகவியலாளர்கள் கூட இதுல உடந்தையா இருக்கிறார்கள். என்ன செய்ய பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது இந்த இடத்துல இருக்கிற நேரேட்டிவ் இவ்வளவுதானுங்க. நாங்க கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டோம். ஆனா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்னெஃபிஷியன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், முதலமைச்சர் கையாளாத ஆளு. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழக மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகள் வந்து போய் சேரவில்லை. இது ஒரு நேரேட்டிவ் வந்து போய் கொண்டிருக்கிறது. இது ஒரு நேரேட்டிவ், கரப்ஷன் ஒரு நேரேட்டிவ், அப்புறம் இது ஃபேமிலி பாலிடிக்ஸ் ஒரு நேரேட்டிவ். இந்த 3 நேரேட்டிவ்ல தான் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப அந்த ஒரு இப்ப நான் கேக்குறேங்க, மழை பெஞ்சது தூத்துக்குடியில, இதற்கு டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து இல்லை என்றால் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் வச்சிருக்கீங்களே, ஒரு பிரைவேட் ஃபண்ட் நடத்தி கொண்டிருக்கீங்களா, அதுல இருந்து எவ்வளவு காசு வந்து அது கூட சொல்லுங்க. அத சொல்லுங்க. நீங்க பட்ஜெட்ல அவ்வளவு ஒதுக்கி இவ்வளவு ஒதுக்கி இருக்குது, அதாச்சு இதாச்சுன்னு சொல்லிட்டு புது நம்பர்ஸ் போடுறீங்க இல்லையா? நிச்சயமா அந்த காசுகள் வந்து கொண்டு இருக்கும். அது வந்து வாடிக்கையாக வர வேண்டிய காசுகளா இருக்கிறது. இன்னைக்கு கர்நாடக அரசாங்கத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் உட்பட இருக்கின்ற நபர்கள் வந்து ஏன் டெல்லியில போய் முகாமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஏன் வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா, அதுக்கு காரணம் ஒண்ணும் இல்ல. கர்நாடகத்துக்கு அவர்கள் ஒரு கணக்கை போட்டு சொல்றாங்க, எங்களுக்கு இவ்வளவு காசு வர வேண்டியது இருக்குன்ட்டு. மத்திய அமைச்சரவையில இருந்து அதற்கு நேர்மாறாக இன்னொரு கணக்கை சொல்லுகிறார்கள். அப்ப இதுல என்னை பொறுத்தவரை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஒரு முதலமைச்சரும் ஒரு கேபினெட்டும் போய் அங்க உட்கார வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் வந்து பாஜகவுக்கு எதிராக உங்களால் செட் பண்ணவே முடியாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு தவறான தகவல் வந்து ஆராசா வந்து அந்த மன்றத்தில் அளித்திருந்தார் என்றால், அவர் இதுக்குள்ளால இந்த பிரிவிலேஜ் கமிட்டிக்கு போய் அவரை வந்து இந்த சபையில தான் நீக்கியிருப்பாங்க. ஒண்ணும் செய்யாத மொஹுவா தானே என்ன ஒரு ஐடி பாஸ்வேர்டு ஐடி வந்து எங்கிருந்தோ யாரோ ஆக்சஸ் பண்ணாங்க, நீ அது உங்களுடைய இதுல இருந்தா போயிருக்கிறது, நீங்க தான் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சஸ்பெண்ட் பண்ண மட்டும் கிடையாது, அதிகாரம் இல்லாத ஒரு விஷயம், அவரை வந்து மெம்பராக இருக்கிறது நீக்கிட்டாங்க. இது வந்து வரலாற்றில் நான் பார்க்காத விஷயமா இருக்கிறது. ஒரு மேஜர் கிரைம் நடந்தால், அவருக்கு மேல ஒரு லீகல் ஆக்ஷன் இருந்தால், அது வந்து ஒரு கன்விக்ஷன் வந்தால் மட்டும்தான் அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். இல்லைன்னா அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள் நடந்திருந்தால் மட்டும்தான் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். இது வரலாற்றினுடைய அந்த ஏடுகளில் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு மஹுவா மொய்த்ரா வந்து இவ்வளவு அசால்ட்டா அப்படியே வந்து தூக்கி போடுறாங்க இல்லையா? அவர் வந்து அதானிக்கு எதிராக பேசினார்கள், மோடிக்கு எதிராக பேசினார்கள் என்ற ஒரே ரெண்டு காரணங்களுக்காக. அதே மாதிரி நேற்று ராஜாவை செய்திருப்பார்கள். நேத்து ராஜா சொல்கின்ற அந்த தகவல் வந்து பொய்யா இருந்தால், நான் சொல்றேன் 100% சொல்றேன், இன்னைக்கு வந்து அவருக்கு சீட் இருக்காது. அங்க போனாலே உட்கார முடியாது, அவரை வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனால் அது கிடையாது இல்லையா? அதற்கு எதிராக நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பிரச்சாரம் தான் அவுத்து விடுறீங்க. அந்த பிரச்சாரத்தை எடுத்து செல்கின்ற ஊடகங்கள் இருக்கிறது. அந்த பிரச்சாரத்தை வந்து நீங்க கண்ட்ரோல் செய்து டைட்ரேட் செய்து வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல தமிழகத்தில் இருக்கின்ற 5 கோடி போன்ல போய் சேரக்கூடிய அந்த ஒரு எந்திரம், ஒரு மெஷினரி உங்ககிட்ட இருக்கிறது. அது வந்து எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஊழல் பணத்துலதான் நடக்குது என்று நான் அடிச்சு சொல்லுவேன். இல்லைன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்பது என்ன? இந்த எலெக்ஷனை ஒட்டி 2 முக்கியமான விஷயங்கள் நரேஷன்ஸ பார்க்க முடியுது சார். மோடி வந்து 3வது தடவை நான் ஜெயிப்பேன், 400 சீட்டுக்கு மேல ஜெயிப்பேன், ஜெயிச்சு வந்து நான் செய்ய போற எல்லாமே பெரிய பெரிய சம்பவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல சவுத்ல வந்து ஒரு மெட்ராஸ், மலபார், மைசூர் அப்படின்னு அந்த ஓல்டு ப்ராவின்சஸ் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கன்சாலிடேஷனை பார்க்க முடியுது. அது வந்து பினான்சியல் ஸ்டெபிலிட்டி குறித்தா இருக்கட்டும், அல்லது வந்து ஸ்டேட் ரைட்ஸா இருக்கட்டும், ஃபெடரல் இஷ்யூஸா இருக்கட்டும், இது எல்லாத்திலையும் ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷனை வந்து இந்த போஸ்ட் லைன்ல பார்க்க முடியுது. ஆனா மோடி அவர்களுடைய பிரச்சாரம் அப்படின்றது வந்து அவருடைய அடுத்த கட்ட வெண்டேட்டா அல்லது அஜெண்டாவுக்குள்ள போகுது. இது எலெக்ஷனை ஒட்டி இந்த வரக்கூடிய இந்த 2 நரேட்டிவ்ஸ் இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த ஃபவுண்டேஷன் ஃபார் 1000 இயர்ஸ்னு ஒரு வந்து பேசியிருக்காரு, 1000 வருஷத்துக்கானதுன்ட்டு. அது யாருடைய பேச்சுன்னு தெரியுமா? அது முதல் முறையாக எங்க யார் யூஸ் பண்ணா தெரியுமா? அது ஹிட்லர் யூஸ் பண்ண பேச்சுங்க, ஃபவுண்டேஷன் ஃபார் 1000 இயர்ஸ்ங்கிறது. அப்ப இவர் என்ன சொல்ல வருகிறார்? அது ஒண்ணு இருக்கிறது. நீங்க இலக்க வந்து மாத்திட்டே போனாரு. டிமானிட்டைசேஷன் எடுத்துக்கங்க. அங்கிருந்து 50 நாள் கொடுங்க, இல்லைன்னா யூ கேன் பர்ன் மீ என்று பேசின மனிதன் இது. 50 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இல்ல ஒரு 100 நாள் கொடுங்கிறாரு. அதுக்கப்புறம் 200 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்க மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து டிமானிட்டைசேஷன் என்பது இந்தியாவுடைய பேக் போனே, அதாவது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய நாட்டினுடைய இக்கானமியை வந்து கம்ப்ளீட்டாக சிதைத்த ஒரு விஷயமா இருக்கிறது. அது ஏன் செய்தாருன்னு பாத்தீங்கன்னா, யூபி தேர்தல் வர வேண்டியிருந்தது, அதனால செய்தாரு. யூபி தேர்தலில் வந்து பாஜக வெற்றி பெறறதுக்கான ஒரு யுக்தியாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். ஏனென்றால் அந்த சமயத்துல வந்து நீங்க டிமானிட்டைசேஷன் பண்ணதுனால பாக்கி இருக்கின்ற கட்சிகள் கிட்ட காசு இல்லாம போச்சு. நான் பார்த்தோம், இங்க சேகர் ரெட்டி கிட்ட இருந்து கூட பார்த்தோம். அந்த மனிதன் போய் வாராணசியில நின்று இருக்கானுங்க. சேகர் ரெட்டி இப்போ அவ்வளவு பிடித்தமான பாஜகவுக்கு பிடித்தமான மனுஷனாக விட்டார்.
33 கோடியா ஏதோ எடுக்கிறாங்க, அதோ புது கரன்சி எடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட, பாஜக நபர்கள்கிட்ட நிச்சயமாக இந்த புது கேஷ் இருந்தது. பாக்கி இருக்கிற நபர்கள்கிட்ட கேஷ் கிடையாது. இப்படி யூபி தேர்தலை வந்து முதல் முறையாக பிடிக்கிறாங்க. அதன் பிறகு வந்து மறுபடியும் அதை வந்து தக்க வைத்துக் கொள்கிறார்கள். அது காங்கிரஸுக்கு எஸ்பிக்கு நடுவுல இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் என்று வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு பக்கம். அடுத்த என்ன சொன்னாரு, விவசாயிகளுடைய வருமானம் வந்து டபுள் ஆகும். 2022 ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு டபுள் ஆகும்னாரு. 2022 வந்து போயிடுச்சு. இப்போ வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற விவசாயி தான் இன்னும் வாடிக்கொண்டிருக்கிறான், அப்படியே தான் இருக்கிறான். அவனுக்கு இருக்கின்ற அந்த வருமானம் என்றது கீழே தான் போய்விட்டதை தவிர நிச்சயமாக மேலே வரவில்லை. அப்ப இதெல்லாம் பார்த்துக்கொண்டு அடுத்த விஷயமா என்ன சொல்றான்னு சொல்லி 2047 ஒன்னு ஆரம்பிச்சாங்க பாருங்களேன். என்ன ஒரு போங்குன்னு பாருங்க. 2047ல டெஃபினட்டா நான் உயிரோட கிடையாது. நீங்க இருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதுக்கு உலகம் இருக்குமான்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 1000 இயர்ஸ் ஆரம்பிக்கிறார் பாத்தீங்களா? இங்கதான், அதாவது உங்களுக்கு, அதாவது இங்க சிறிய இலக்குகள் வைத்து விட்டால் அந்த சிறிய இலக்குகள் வரும்போது நம்மளால் வந்து சாதிக்க முடியவில்லை. எல்லா வருடம் ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாரு. அது எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப 2014 இருந்து 2024 வரையான காலகட்டத்தில் வந்து நீங்க 10 கோடி பேருக்கு வந்து 2 கோடி தான் சொன்னாரு. 20 கோடி பேருக்கு வந்து நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்ற வேலையினா திண்டாட்டம் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 29%. உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு, அதாவது எந்த போர் நடக்கின்ற ஊர்களில் இல்லாத அளவுக்கு வந்து காசால வேணா அதோட வேலை வாய்ப்பு இல்லைன்னு வைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி யுக்ரைன்ல பிரச்சனை இருக்குன்னு பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் பாக்கி இருக்கின்ற இடங்களில் எல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்தியா தான் முன்தங்கி நிற்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த உலகத்திலேயே நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம். அதுல எதுல ஃபர்ஸ்டா இருக்கிற மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்ல. அது அப்சல்யூட் நம்பர்ஸ்ல நான் சொல்றேன், நீங்க அடிச்சு சொல்றேன், நாம தான் அப்சல்யூட் நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்டா இருப்போம். ஏனென்றால் நம்மளுடைய பாப்புலேஷன் என்பது அந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறது. ஏறத்தாழ 30% அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு இடத்துல வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த இலக்குகள் எல்லாம் பார்த்தாரு. ஐயோ, இந்த இலக்கெல்லாம் சரி வராதேப்பா, நம்ம ஒரு 25 இயர்ஸ் தள்ளி போட்டுக்கலாமே, என்ன ஆயிர போகுது, மக்கள் தான் முட்டாள்கள், நமக்கு ஓட் போட போறாங்க. அது ஒரு வழியாக பார்க்கிறார்கள். அதனாலதான் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக 400 சீட் எல்லாம் சொல்றது வந்து நான் கேட்கறேங்க, அது வந்து ஒரு நேரேட்டிவ் செட் பண்றது, மறுபடியும் ஒரு நேரேட்டிவ் செட் பண்றதுதான். அதாவது எதிர்கட்சிகள் வந்து ஒரு -200 ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா யூபி, குஜராத், அந்த ஹிந்தி பெல்ட்ல வந்து அவங்களுக்கு சீட்டே வராது. அதனால வந்து நம்ம பிஜேபி என்பது இது இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர்ஸ் கூட, அதாவது பத்திரிகையாளரானாலும் சரி, இல்ல பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் ஆனாலும் சரி, இவர்களும் அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பிஜேபியினுடைய அந்த பேரோல் இருப்பாங்களான்னு நான் சொல்ல முடியாது. பட் அப்படி இருந்தால் கூட இல்லங்க, முடியாதுங்க, யூபியில முடியாதுங்க, பீகார்ல முடியாதுங்க, ஜார்க்கண்ட்ல முடியாதுங்க, அப்படின்னு அந்த எம்பியில முடியாது, ராஜஸ்தான்ல முடியாதுலாம் பேசிக் கொண்டிருக்கிறாரு. அப்ப நான் கேட்கிறேன், சவுத்ன்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா, இன்னைக்கும் அந்த ரீஆர்கனைசேஷன் நடக்கல இல்லையா, இப்போ இருக்கின்ற 131 சீட் அப்படியே தானே இருக்கிறது. அந்த 131 சீட்ல வந்து கர்நாடகத்தில் இருக்கின்ற 25 சீட்டை கூட நிச்சயமாக இவர்களால் வந்து பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த 25 சீட்ல இருந்து அது கீழே தான் போக முடியும். அப்ப என்னை பொறுத்தவரை வந்து நிச்சயமாக சவுத்தை பொறுத்தவரை 131 சீட்ல வந்து அவர்களுக்கு மேக்சிமம் வருகிறது வந்து ஒரு 20 சீட் வைத்துக் கொள்ளலாமே. அப்படி நார்த் ஈஸ்ட் எடுங்க, 25 சீட் அவுட். காஷ்மீர்ல எவனாச்சும் ஓட்டு போடுவானா? ஜீரோ பல பூத்துகளிலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுகிறேன். அதாவது ஜம்முவை தவிர இருக்கின்ற பாக்கி எல்லா ரீஜனும் அவுட். இப்ப லடாக்ல ஒரு பெரிய போராட்டமே போய் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ராஜஸ்தான் ஆனாலும் சரி, பீகார் ஆனாலும் சரி, ஜார்க்கண்ட் ஆனாலும் சரி, மத்திய பிரதேஷ் ஆனாலும் சரி, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ரொம்ப க்ளோஸ் ஃபைட்ஸ் தான் போய் கொண்டிருந்தது தவிர இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஃபைட்ஸ் தான் போய் கொண்டிருந்தது. நிதிஷ்குமாரை வந்து அவ்வளவு வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி ஏன் பாஜகக்குள்ள கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கை ஏன் எடுத்தாங்க பாத்தீங்கன்னா பயம். தேர்தலில் தோத்து விடுவோம்ன்றது பயம். வெஸ்ட் பெங்கால்ல சீட் வந்துருமா? 18 சீட் வந்திருக்கு போன வாட்டி, இந்த வாட்டி வருமா? மம்தாவை பொறுத்தவரை மம்தா வந்து 2021 நடந்த தேர்தல்ல வந்து 294 சீட்ல வந்து 215 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதை அப்படியே நீங்க வந்து லோக்சபா கான்ஸ்டிடுவன்சியை மாத்தீங்கன்னா 32 கான்ஸ்டிடுவன்சிஸ் வருகிறது. அப்ப எல்லாத்துலயும் நான் ஜெயிப்பாங்க என்று சொல்லவில்லை. அப்ப நிச்சயமாக 22 இருந்து அவங்களுடைய சீட் அதிகமாக தான் போக முடியுது. அதே மாதிரி ஆப் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல எங்களுக்கு காங்கிரஸ் கூட நாங்க அலையன்ஸ் தேவையில்லை. ஏனென்றால் நாங்க ஜெயிச்ச சீட்டை வச்சு பார்க்கும்போது, ஆப்பினுடைய அந்த ஸ்டேட் எலெக்ஷன்ல ஜெயித்த சீட்டை வைத்து பார்க்கும்போது நாங்க 13 சீட்ல இருக்கிற 11 சீட்டை எடுத்து விடணும். அப்ப பிஜேபியும் ஒரு 200க்கு மேற்பட்ட சீட்டுகள்ல வந்து மைனஸ் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் நிலைமை, உண்மை நிலைமை இதான் இருக்குது. அப்ப அந்த ஒரு கட்டமைப்பை பண்றதுக்கு தான், அதாவது 200 சீட்டுக்கு மேல நாங்க இங்கே வந்துட்டோம், நாங்க பாக்கி இருக்கிறது வந்து நான் வேலூர், கோயம்புத்தூர், என்னது கன்னியாகுமரி, ராமநாதபுரம், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நாங்க பயங்கரமா வந்துருவோம் பேசுறது வந்து அது நேரேட்டிவ் செட் பண்றதுதான். அதாவது மக்களிடையே அந்த ஒரு பாஜக தான்ப்பா வர முடியாதுப்பா, இப்ப அந்த மக்களுக்கு அந்த ஒரு உணர்வு கூட வந்திருக்கிறது பல இடங்கள்ல. சார் என்ன சார் இது, எப்படியும் பிஜேபி தான் வருது. ஆனால் இது வேறொரு இஷ்யூ மட்டும் நான் பாக்குறேங்க. இதுவரை இஃப் நாட் மோடி ஹூன் என்ற அந்த ஒரு பேச்சு இருந்தது இல்லையா, அது இப்ப நின்று
அது கிடையாது. 2019 அந்த பேச்சு இருந்தது. அவர் இல்லைன்னா முடியாதுங்கன்ட்டு. அந்த பேச்சு நீங்க வெளிய போய் கேட்டு பாருங்க. நீங்க வெளிய போயிட்டு நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல அப்கோர்ஸ் அப்படிதான் பேசுவாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு கர்நாடகால போய் பாருங்க. இஃப் நாட் மோடி ஹூ என்ற அந்த இடத்துல வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி நின்று இருக்காரு. அது வேற ஒன்றும் கிடையாது. பாரத் ஜோடோ யாத்திரையுடைய இம்பாக்டாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நிச்சயமாக அந்த கேள்வி வந்து மக்கள் மனதில் இன்னைக்கு கிடையாது. மோதிய மாதிரி நல்லா செய்ய மாட்டாங்கன்னு பேசலாம். ஆனால் இஃப் நாட் மோடி வேற யாருமே கிடையாது என்ற அந்த ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அது உடைஞ்சிருச்சு. அதே மாதிரி பல கட்டமைப்புகள் வந்து இவர் செய்து கொண்டே இருப்பார்கள். இது மட்டும்தானுங்க பாஜகவினுடைய வேலை. தேர்தல் ஜெயிக்க தெரியும், கவர்னன்ஸ் ஆட்சி செய்ய முடியாது, தெரியாது. இதுதான் நிலைமையா இருக்கிறது. அதை ஒட்டி G20 நடந்தது இல்லையா? இப்ப G20 எங்காச்சும் பாக்குறீங்களா? 4000 கோடி வேஸ்ட் பண்ணாங்க. பப்ளிசிட்டிலே வேஸ்ட் பண்றதாகத்தான் தகவல்கள் வந்து பத்திரிகைகள் எல்லாம் எழுதி கொண்டிருந்தது. அப்போ 4000 கோடி வேஸ்ட் பண்ணி ஒருத்தருடைய இமேஜ் ப்ரொஜெக்ட் பண்ணி விஸ்வகுருவா கொண்டாய் நிறுத்திட்டு கடைசியில வந்து இந்த காசா பிரச்சனையானாலும் சரி அந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடுவுல வந்து ஒண்ணுமே செய்ய முடியாம திணறை கொண்டிருந்த இந்தியா, முதல்ல வந்து இஸ்ரேலுக்கு ஃபுல் துணை போன இந்தியா, அதற்கு பின்ன ஐயோ இது பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு காசானுடைய இல்ல பாலஸ்தீன் அப்படிதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட வற்புறுத்தப்பட்ட இந்தியா. அப்ப இந்த மாதிரியான இந்தியாவுக்குள்ளால உட்கார்ந்து கொண்டு நீங்க வந்து G20 விஸ்வகுருன்னு பேசி கொண்டிருக்கிறதுல அது அர்த்தம் இல்லை என்று உலகத்துல நடந்த அந்த ஈவென்ட்ஸே வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. அது ப்ரூவ் பண்ணிடுச்சு. அப்ப இந்த ஒரு தருணத்துல வந்து பல கட்டமைப்புகள் இந்த இந்த பில்டப் இருக்கு இல்லையா, இந்த பில்டப் எல்லாம் அடிபட்டு போச்சு. இந்த 4000 கோடி அவுட். ஆனா கவர்மெண்டோட காசு தான், பாஜகனுடைய காசு கிடையாது, அதனால பிரச்சனை கிடையாது. அப்ப என்னெல்லாம் கட்டமைப்புகள் செய்ய முடியுமோ அந்த கட்டமைப்புகள் எல்லாம் அந்த மீடியா நேரேட்டிவ்ஸ் எல்லாம் போய்கொண்டே இருக்கும். அந்த மீடியா நேரேட்டிவ்ஸ்ல இருந்து வருகின்ற ஒரு உதாரணமான ஒரு இமேஜ் தான் மோடியினுடைய இமேஜா இருக்கிறது. அதே நேரத்தில் ராகுல் காந்தியினுடைய இமேஜ் ஆனாலும் சரி, மு.க. ஸ்டாலினுடைய இமேஜ் ஆனாலும் சரி, பினராயி விஜயனுடைய இமேஜ் ஆனாலும் சரி, சித்தாராமையனுடைய இமேஜ் ஆனாலும் சரி, மம்தா பானர்ஜியினுடைய இமேஜ் ஆனாலும் சரி, மானுடைய இமேஜ் ஆனாலும் சரி, இதெல்லாம் வந்து கட்டமைக்கப்பட்ட இமேஜானதா இருந்தா கூட தே ஹேவ் சம் ரிலேஷன் டு ரியாலிட்டி. அது உண்மையோடு ஏதோ ஒரு பொருத்தம் இருக்கிறதாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதனால அந்த இமேஜ் வந்து இன்னைக்கு நிக்கிறது. ஓகே, இந்த ஃபீல்ட் ரியாலிட்டி அப்படின்றது வந்து மீடியால ரிஃப்ளெக்ட் ஆகல. நீங்க சொன்னது அது உண்மைதான் நினைக்கிறேன் சார். இப்ப லே லடாக்ல வந்து ஸ்டேட்ஹுட் கேட்டு இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் தொடர்பா இளைஞர்களுடைய ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இதை டெலிகாஸ்ட் பண்ற யூடியூப் இண்டிபெண்டன்ட் மீடியா சேனல்ஸ் வந்து பிளாக் லிஸ்ட் ஆகுது. அது வந்து இமீடியட்டா பிளாக் பண்ணப்படுது. மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இது எதுவுமே டிபேட்டா வர்றது இல்லை. இப்ப இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு வெளியே வந்து பிளாக் பிளாக் ப்ரொடெஸ்ட் நடக்குது. அதை பத்தி எந்த அறிவிப்பும் இல்ல. நிர்மலா சீதாராமன் வந்து ஓப்பனா சித்தராமையா ட்ரால் பண்ணியிருக்காரு. வாங்க நீங்களும் சதன் ஸ்டேட் ஆள் தானே, ப்ரொடெஸ்டுக்கு வாங்க அப்படின்னு கால் பண்ணியிருக்காரு. அதை பத்தி நியூஸ் இல்ல. பினராயி விஜயன் கேஸ் போட்டிருக்காரு, அதை பத்தி நியூஸ் இல்ல. கேரளாவோட கேஸுக்கு தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணும், அதை பத்தி நியூஸ் இல்ல. பாரத் நியாய யாத்திரா நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி நியூஸ் இல்ல. அப்போ வந்து மீடியா ஹோல்ட் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா சார்? அதை வந்து எப்படி சார் அது அவ்வளவு எளிமையா வந்து ஒரு ஒரு ஃபோர்த் ஸ்டேட் அப்படின்றது அவ்வளவு ஈஸியா ஃபால் ஆயிருச்சு அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல மீடியா வந்து இதுதான் அந்த சில்லிங் எஃபெக்ட் என்று என்றாம் பலமுறை கூறியிருக்கிறார். அதாவது ஒருத்தரை வந்து தூக்கி ஒரு விதமாக ட்ரீட் பண்ணும்போது, அது ஸ்டேட்டுடைய மெஷினரி ட்ரீட் பண்ணும்போது பாக்கி இருக்கிறவர்கள் வந்து ஐயோ இந்த இது இது இந்த இது நமக்கு வேண்டாம்ப்பா, நம்ம இன்னும் ஒதுங்கிடலாம், இல்லைன்னா நமக்கு இந்த ஃபீல்ட்லயே நிக்கணும்னா நம்ம வந்து பாஜக சப்போர்ட் பண்ணிடலாம், இல்லைன்னா நடுவுல அப்படியே மெல்ல ஒரு சைடு எடுக்காம அப்படியே பேசிட்டு போயிடலாம். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அர்னாப் கோசாமி என்ற நபரும் புர்காயஸ்தா என்ற நபரும், இது ரெண்டு தான் என்னை பொறுத்தளவு உதாரணமா இருக்கிறது. அர்னாப் கோசாமி வந்து முழுக்க முழுக்க பாஜகவினுடைய ஒரு ஊது குழலாக, அவர் வந்து ஒரு பப்ளிசிட்டி மெஷினாக, இன்னும் சொல்ல போனா நரேந்திர மோடியினுடைய பக்தனாக அவர் வந்து எவ்ரி டே அவர் வந்து எதிர்கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார், எதிர்கட்சிகள் மேல சாடி கொண்டிருந்தார். இன்னும் சொல்ல போனால் பல ஃபேக் நியூஸ் வந்து ரிபப்ளிக் டிவில வந்து கொண்டிருக்கிறது, அன்றாடம் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவரை பொறுத்தவரை என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரால ஒரு கேஸ் வருது. உத்தவ் தாக்கரே அப்போ முதலமைச்சரா இருக்கிறார். அந்த சமயத்துல வந்து அவரை வந்து பிடிச்ச 2 நாள் ஜெயில போடுறாங்க. ஒரு சாட்டர்டே வந்து சுப்ரீம் கோர்ட் உட்கார்ந்து அந்த இதுக்கும் பத்திரிகை துறைக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. இது வந்து ரேட்டிங்ஸ் மேனிபுலேட் பண்ண கேஸ். இதற்கும் பத்திரிகைக்கும், அதாவது பத்திரிகை சுதந்திரத்துக்கும் அர்னாபனுடைய சுதந்திரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. திஸ் அன் இல்லீகல் ஆக்ட், திஸ் கிரிமினல் ஆக்ட். அந்த ஒரு கேஸ இம்மீடியட்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து சாட்டர்டே உட்கார்ந்து கொண்டு பெயில் கொடுக்கிறது. புர்காயஸ்தான் நபர் இருக்காரு. புர்காயஸ்தானுடைய ஜேர்னலிசம் என்ன, நியூஸ் கிளிக்கினுடைய ஜேர்னலிசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நரேந்திர மோடி கவர்மெண்டினுடைய அவலத்தை பத்தி பேசுகின்ற ஜேர்னலிசமாக இருந்தது. இதுதான் ஷோயிங் ட்ரூத் டு பவர், ஸ்பீக்கிங் ட்ரூத் டு பவர். அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து உண்மை
விளம்புவதுதான் ஒரு பத்திரிகையினுடைய தர்மம். அப்படித்தான் பத்திரிகை செய்ய வேண்டும். பாக்கி எல்லாமே பப்ளிக் ரிலேஷன்ஸ் என்று கூறுவார்கள். அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டை எடுத்துக்கொண்டு அவர் வந்து பத்திரிகை துறையில் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். அவரை வந்து இடி ரைட் பண்ணிட்டு இன்னும் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு. இன்னும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல பல முறை அந்த வழக்கு வந்திருக்கு. அவர் இன்னும் பெயில் வரவில்லை. அப்ப அதனுடைய அர்த்தம் இந்த 2 கேஸ்ல இருந்து எனக்கு வர்றது, அர்னாபை பொறுத்தவரை அர்னாப் வந்து இஸ் an apologist for the பிஜேபி. அதனால அவருக்கு பெயில் வருதுன்னு நான் புரிஞ்சுக்கிறதா? புர்காயஸ்தா வந்து இஸ் அகேன்ஸ்ட் தி பிஜேபி, இல்லை என்றால் அகேன்ஸ்ட் தி பிஜேபி கவர்மெண்ட். அதிகாரிகளை பார்த்து அதிகாரத்தை பார்த்து கேள்வி கேட்கிறார், அதனால அவருக்கு பெயில் வரல. இதுதானே என்னுடைய புரிதலா இருக்க முடியும். வேற என்ன என்னுடைய புரிதலா இருக்க முடியும்? அவர் வந்து ஆன்டி நேஷனல் கிடையாது. சித்திக் காப்பன் என்ற ஒரு நபர், சித்திக் காப்பன் என்றவர், அவர் செய்த குற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக டெல்லியில அவர் ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஹத்ராஸ் என்ற வில்லேஜுக்கு போறாரு. ஹத்ராஸுக்கு போற வழியில வந்து அவரை வந்து தடுக்கிறாங்க. தடுத்து அவரை வந்து ஜெயில போடுறாங்க. அந்த கேஸ் வரவே மாட்டேங்குது. நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா அந்த கோர்ட்டுக்கு போங்க, இந்த கோர்ட்டுக்கு போங்க. இப்ப இன்னைக்கு இழுத்தடிச்சிட்டு இருக்காங்களா, சோரன் வழக்குல இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, ஹேமந்த் சோரன் வழக்குல ஏறத்தாலும் அதே மாதிரி தான் அவருடைய கேஸுமா இருந்தது. அப்போ நான் அதுல இருந்து என்ன, அவரும் ஒரு பத்திரிகையாளர், அவரு நியூஸ் சேகரிக்கு தான் போனாரு. அவர் அங்க போய் கலாரம் செய்ய போறவில்லை. அதுல இருந்து அதற்கான ஒரு ப்ரூஃபும் கிடைக்கவில்லை. அவர் கத்தி எடுத்துட்டு போனாரா, வாள் எடுத்துட்டு போனாரா, பாம்பு எடுத்துட்டு போனாரா பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒண்ணுமே, அது தாக்கலே கிடையாது. அந்த சார்ஜ் ஷீட்ல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒண்ணுமே கிடையாத ஒரு நிலைமையில வந்து யூபி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வந்து அவரை 1.5 வருஷ காலம் 2 வருஷ காலம் வந்து இதுல ஜெயில வைக்க வேண்டிய காரணம் என்ன? அப்ப நான் என்னுடைய புரிதல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவரும் பத்திரிகையாளர், அர்னாபும் பத்திரிகையாளர், புர்காசாவும் பத்திரிகையாளர். அர்னாப் வந்து பாஜகவுக்கு சாதகமான நியூஸ் மட்டும்தான் வெளியிடுவார் என்ற காரணத்துக்காக அவருக்கு பெயில் கிடைக்கிறது என்று நான் வந்து புரிந்து கொள்வதா? சித்திக் காப்பன் ஒரு இஸ்லாமியர் ஆனதுனால, அவர் வந்து ஹத்ராஸை வந்து ரிப்போர்ட் பண்ணதுனால அவருக்கு பெயில் வரல என்று நான் வந்து வைத்துக் கொள்வதா? புர்காயஸ்தா வந்து பாஜகவுக்கு எதிரான விஷயங்கள், பல விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் என்ற அந்த ஒரு கணக்கில் வச்சிருக்கிறதா? சைனீஸ் லிங்க் நல்லா சொல்றாங்க. சைனீஸ் லிங்க் இருந்தா அவரை வந்து எப்போ வந்து தூக்கிலேயே போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான லூசுத்தனமான எஃப்ஐஆர்ஸ் தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம், சார்ஜ் ஷீட்ஸ் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப மிக தெளிவாக தெரிகிறது, பத்திரிகை துறையை அச்சுறுத்துவது தான் இதனுடைய இலக்கா இருக்கிறது, நோக்கமா இருக்கிறது. அதுல வந்து நிச்சயமாக எப்படிங்க ஒரு பத்திரிகை துறையில் இருக்கிற நபருக்கு வந்து எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக நிக்க முடியும் என்று நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது. இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை நாள் பேசிக்கொண்டிருக்கிறோம்னு எனக்கும் தெரியாது. அடுத்த தேர்தலுக்கு பிறகு பாஜக வந்து விட்டால் இந்த பேச்செல்லாம் நின்று வரும். உங்களுடைய யூடியூப் சேனலும் முடங்கிவிடும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமா அந்த எச்சரிக்கையோடு தான் தினமும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் சார். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.